ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ 2027 ஆஸ்பிரன்ஸ் எப்படி ரெடி ஆகணும், என்ன கற்றுக்கணும் 2026-25 பேப்பர்லேருந்துன்றதை பார்க்கலாம். இந்த பேப்பர் யாருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்னா சிஆர்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன் இந்த பேப்பர் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். நான் யூஸ்வலாக கேட்குற ஒரு 20 to 30 ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் இங்கே பேப்பரில் சுத்தமாக இல்லை. பார்ட் ஏயில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பிஸியாகவே வச்சுருந்தாங்க. திங்கிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், டே கொஞ்சமாவது பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே திங்க் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் பார்ட் ஏ. அண்ட் பார்ட் பி லென்த்தி கொஸ்டின்ஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்கலாம், பிஒய்க்யூவில் இருந்தோ பல்ஸில் இருந்தோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் இல்லை. யூஸ்வலாக சொல்கிறது தான், பிஒய்க்யூலையோ பல்ஸில் இருந்தோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ். அதே கொஸ்டின்ஸ் கேட்குற ட்ரெண்ட் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸில் த நம்பர்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ் ரிப்பீட் கொஸ்டின்ஸ். ஸோ எங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் படித்து அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தான் யூ ஏபிள் டு கெட் த ஸ்கோர். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பல்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டால் நோ, டெஃபினெட்லி பத்தாது. அங்கே சில கேப்ஸ்லாம் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஆர்டன்ட் எம்டிஎஸில் வி ஆர் ஒர்க்கிங். ஸோ வி கேம் வித் ஏ நியூ ஸ்ட்ராட்டஜி. இது மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் புக்ஸு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்லி திஸ் இஸ் ஏ கான்செப்ட் பேஸ்டு ஓரியன்டாக அந்த புக் இருக்க போகுது. ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே யூ ஏபிள் டு ஸ்கோர் வெரி குட் மார்க் இன் 2026. ஸோ வில் see with that plan soon.